அன்பிற்கினிய ஸ்ரீ மகா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்று 2/8/2018 தமிழ் விளம்பி வருஷம் ஆடி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. பஞ்சமி திதி பகல் 11:33 வரையிலும் உள்ளது. அதற்கு பிறகு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது. இன்று உத்திரட்டாதி நட்சத்திரம் பகல் 1:12 வரையிலும், அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடங்குகிறது. இன்று சித்த யோகம் கூடிய மேல் நோக்கு நாளாகும். இன்று சுபகாரியங்கள் செய்வதற்கும், தோஷ பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும், ஆபரேஷன் செய்து குழந்தை பெற்றுக் கொள்வதற்கும் ஏற்ற நாளாகும். இன்று நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலை 12:15 முதல் 1:15 வரையிலும் உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரையிலும், குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரையிலும் உள்ளது. இன்று வார சூலம் தெற்கு திசை. இதற்கு பரிகாரமாக தைலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்று சூரிய உதயம் 6:05. இன்று உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகின்றது. இன்றைய தினத்தில் இவர்கள் கவனமாக செயல்படுவது அவசியம். தொழில் உத்தியோக ரீதியான சங்கடங்கள் வர நேரிடும். ஞாபக மறதியால் சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஒதுங்கி இருப்பது இவர்களுக்கு நல்லது. எனவே இவர்கள் நிதானமாக பொறுமையை கையாளுவது நல்லது. இன்றைய கிரக நிலைகள்: கடக லக்னம், லக்னத்தில் சூரியன், புதன், ராகு. சிம்மத்தில் சுக்கிரன், துலாமில் குரு, தனுசுவில் சனி வக்ரம், மகரத்தில் செவ்வாய் வக்ரம், கேது, மீனத்தில் சந்திரன் அமர்ந்து ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறார்கள். இனி மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய பலனை பார்ப்போம். அன்பிற்கினிய மேச ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அச்சமின்றி துணிவாக செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வெளியூர் செய்திகள் சந்தோஷத்தை தரும். அரசு காரியங்கள் சில நேரங்களில் தாமதமாகலாம். சுபகாரிய தடைகள் இருந்தால் விலகும். வியாபார போட்டிகளை சாமர்த்தியமாக சமாளித்துக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் உள்ள பகைகளெல்லாம் மாறி சந்தோஷம் நேசம் கூடி வரும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை தேடி வரும். பிள்ளைகள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சோர்வு நீங்கி புத்துணர்வு உற்சாகம் பிறக்கும். கடன் தொல்லைகள் கட்டுக்குள் அடங்கியிருக்கும். வாகன செலவுகள் சில நேரங்களில் வந்து போகலாம். சுபகாரியம் கைகூடி வரும். எதிர்பார்த்த பணம் தனம் கைக்கு வந்து சேரும். பண பற்றாக்குறை தீர வழி பிறக்கும். வேலை பளு அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றிக் கொள்வீர்கள். இல்லறம் சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைகின்றது. மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பற்றாக்குறை அகலும். உத்தியோகத்தில் உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூரிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் தொழில் முயற்சிக்கு சாதகமாக அமையும். நம்பிய நண்பர்கள் கை கொடுப்பார்கள். உடல் நலம் சீராகும். தொழில் முயற்சிகள் வளர்ச்சியை தரும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவுகள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்.
ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணப்புழக்கம் வளர்ச்சியை தரும். மனைவி வழியில் ஆதரவுகள் வந்து சேரும். வியாபார தொடர்புகள் முன்னேற்றத்தை தரும். வேலைகளை விரைவாக செய்து முடித்து சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சலசலப்புகள் தோன்றி மறையும். சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலைகளும் அமையும். தக்க சமயத்தில் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். செய்தொழில் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. கடக ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வம்பு வழக்குகள் அகலும் நாளாகும். இன்று தங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போராடி வெற்றியை சாதிப்பீர்கள். வேலை பளு அதிகரிக்கும். ஆதாயம் வருமானம் உண்டு. பழைய பாக்கிகள் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். காரிய தடைகள் விலகிவிடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். தம்பதிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் மறைந்து சந்தோஷம் மலரும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்க்காத பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். அலுவலக மேல் அதிகாரிகளினுடைய கண்டனத்திற்கு ஆளாக நேரிடும். சக நண்பர்களால் பிரச்சனைகளை சந்திக்க கூடும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் வந்து சேரும். வெளியூர் பயணம் அலைச்சலுடன் கூடிய ஆதாயத்தை தரும். வாகன பயணத்தில் கவனம் தேவை. தொழிலாளர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கொடுக்கல் வாங்கல் கவனமாக எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சீராக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு சரிசமமான நாளாக அமைகின்றது. இன்றைய நாளில் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்வது நல்லது. துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் லாபத்தை தரும். வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கடன்கள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களுக்கு தாய் வழி ஆதரவு வந்து சேரும். தேவையற்ற மன பயம் விலகிவிடும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. விருச்சக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். சொந்த தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயங்கள் வந்து சேரும். தன வரவு திருப்திகரமாக இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். பெண்களுக்கு எதிர்பாராத தன வரவுகள் வந்து சேரலாம். இல்லத்தில் சுபகாரிய முயற்சிகள் உருவாகும். கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் வளர்ச்சியை தரும். கணவன் மனைவிக்குள் பகை மாறி சந்தோஷம் மலரும். தாய் வழி உறவினர்களால் ஆதாயங்கள் வந்து சேரும். வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை.
பெண்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி கூடி வரும். அலுவலக பணியில் அமைதி தோன்றும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சந்தோஷமாக மலரும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வளர்ச்சியும் வாய்ப்பும் தேடி வந்து சந்தோஷப்படுத்தும். தேவைக்கு அவ்வப்பொழுது பணம் வந்து சேரும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய தகவல்கள் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் சில நேரங்களில் மந்த நிலை உருவாகும். உத்தியோகம் சுமூகமாக நடைபெறும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகிவிடும். அடமான பொருட்களை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இல்லறம் சந்தோஷமாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வெளியூரில் இருக்கும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக முடியும். உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் தானாகவே விலகி விடுவார்கள். இல்லத்தில் தடைகள் விலகி சுபகாரிய பேச்சுவார்த்தை தொடங்கும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாக அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகளும் பொறுப்புகளும் கூடி வரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். ஆக இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக அமைகின்றது. மீன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு வரவு திருப்தி தரும் நாளாக அமைந்துள்ளது. சேமிப்பு அதிகரிக்கும். வராத பணங்கள் வந்து சேரும். வசதி வாய்ப்புகளை பெருக நேரம் கனிந்து வரும். தடைப்பட்ட காரியங்கள் சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் தடைகள் நீங்கும். கையெழுத்து ஜாமீன் எவருக்கும் போட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதற்கு முயற்சி எடுத்துக்கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமான வளர்ச்சியை தரும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆக இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக அமைகின்றது. இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பலனை கேட்டீர்கள். இனி மீண்டும் நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சூர்யாலயா மீனாட்சி எம் திருநறை செல்வன், தாரமங்கலம். நன்றி, வணக்கம்.